கோவை மாவட்டம் காரமடை அருகே பேராசிரியை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோவை காரமடையில் கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. வீட்டுக்குள் நுழைந்த நபர் உதவி பேராசிரியையாக இருந்த ரம்யாவையும் அவரது தாயாரையும் தாக்கியதில் இருவரும் மயக்கமடைந்தனர். மயங்கி விழுந்திருந்த ரம்யாவை அந்த நபர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொன்றார். வீட்டிலிருந்த 64 சவரன் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் நடந்து 2 மாதங்களுக்கு பிறகு தென்காசியைச் சேர்ந்த மகேஷ் கைது செய்யப்பட்டார். கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வந்தது. இதில் 23 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மகேஷ் மீது கொலை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு நடந்து வந்தது. இதில் மகேஷின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அனைத்து பிரிவுகளின் கீழும் அரசு தரப்பில் வழக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் இன்று திறந்த நீதிமன்றத்தில், மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பில் எதிரிக்கு 3 ஆயுள் தண்டனையும் 302வது பிரிவு, அதாவது கொலை செய்த குற்றத்திற்கு அவருக்கு மரண தண்டனையும் விதித்து நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக மகேஷ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. குற்றம் நடந்து 2 ஆண்டுகளுக்குள் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வரவேற்றுள்ளது. குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு இதுபோன்ற தீர்ப்பு ஒரு பாடமாக அமைவதுடன் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குறையும் என்றும் நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.